கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 10 வசனம் 30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்ட போது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். கர்த்தர் முழுமையான மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்பொழுது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தந்தார். மனிதன் கர்த்தரோடு ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுத்தந்து நாம் எப்பொழுதும் அவரில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் எதை செய்ய வேண்டுமோ அவற்றை அவர் முன்மாதிரியாக காண்பித்து தந்தார். நாம் அவருக்குள் ஒன்றாயிருக்கும்போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும். அவர் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. அவருக்குள் நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் செய்கின்ற காரியங்கள் வாய்க்கும். ஏனெனில் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற காரியங்கள் நிறைவேற, நம்முடைய வாழ்வு சமாதானமுள்ளதாய் இருக்க, நாம் உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்குள் இசைந்திருக்க வேண்டும். அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்தி நாம் பாவத்திற்கு விலகி வாழ நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் வாழ அவர் நமக்கு போதித்து அவரை போல மாற்றுவார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். கொடியாகிய நாம் செடியாகிய அவரில் நிலைத்திருந்து கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடிருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பராமரித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க, ஒன்றாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாயிருக்க, நீர் எப்பொழுதும் எங்களில் வாசமாயிருக்கத்தக்கதாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.